ஃப்ரெண்ட்ஸ், இது லாட் ஆஃப் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் மேத்ஸ் ஷார்ட்கட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம லாப நஷ்டம் கணக்கிலேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லாப நஷ்டம் கணக்கிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒருவர் ஒரு பொருளை 480 ரூபாய்க்கு விற்பனை செய்தால் அவருக்கு ஏற்படும் நஷ்டம் 20%. அவருக்கு 20% லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பொருளை அவர் எத்தனை ரூபாய்க்கு விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அதாவது அடக்க விலைக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே தெரியும், 100/100 மைனஸ் நஷ்ட சதவீதம் இன்ட்டு விற்ற விலை அப்படின்றது தெரியும். அப்போ 100/100 மைனஸ் நஷ்ட சதவீதம் எவ்வளவு? 20% நஷ்டமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 20 மைனஸ் பண்ணோம்னா 100/80 இன்ட்டு 480. 480ன்றது என்னது? விற்ற விலை. அப்போ இதை 0 கேன்சல் பண்ணி 8ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 6 வரும். அப்போ 100 × 6 600 அப்படின்றது கிடைக்கும். அடக்க விலை கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, அவர் அடைய வேண்டிய லாபம் எத்தனை ரூபாய்க்கு அவர் விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 20% லாபம் கிடைக்கணும்னா அவர் எத்தனை ரூபாய்க்கு விற்கணும். அப்போ அடைய வேண்டிய லாபம்னா எவ்வளவு? 20% லாபம் அடையணும். அப்போ 20/100 இன்ட்டு 600. இந்த இவ்வளோ அடக்க விலை உள்ள பொருளை 20% லாபம் இருக்கணும்னா அப்போ லாபத்தோட பர்சன்டேஜை சேர்த்து 20% அப்படின்ற போது 20/100 எவ்வளவுக்கு? 600க்கு 20% அப்படின்றதுனால நம்ம 20/100 அந்த 20%-ஐ நம்ம பர்சன்ட்டை டிவைடட் பை 100 போட்டு 600க்குரியதை கண்டுபிடிச்சோம்னா 0 கேன்சல் பண்ணோம்னா 20 × 6 120 நமக்கு கிடைக்கும். அப்போ 20% லாபத்தில் விற்க வேண்டிய விலை எவ்வளவு? 600 ரூபா இருக்க பொருளை லாபம் மட்டும் 20%னா 600 ரூபாய்க்கு 120 ரூபா. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 720. அப்போ இதுதான். அப்போ 720 ரூபாய்க்கு அவங்க விற்றாங்கன்னா அவங்க 20% லாபம் கிடைக்கும் அப்படின்றத ஆன்சர். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படித்தாங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் இருக்க அந்த சம்மெல்லாம் பாருங்கள். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். லாட் ஆஃப் மேத்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக நிறைய சம்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க. அறிவை திட்டு சேனலும் என்னோட தான். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் தமிழ், சயின்ஸ், சோசியல், இங்கிலீஷ், சைக்காலஜி இந்த கொஸ்டின்ஸ்லாம் அறிவை திட்டு சேனலில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். Thank you.